வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெவலப்பரா இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு இடத்துல வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து வரலாம். என்ன நமக்கு எதுவுமே தெரியல. எதுவுமே வரமாட்டேங்குது. இந்த மாரி ஒரு காமனான ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா வந்து இருக்கும். இல்லாம எந்த டெவலப்பருமே நீங்க ஒரு ஜூனியர் டெவலப்பரா இருந்தாலும் சரி, ஒரு சீனியர் டெவலப்பரா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு மிட் லெவல் டெவலப்பரா இருந்தாலும் சரி, எப்படியா இருந்தாலுமே இந்த மாரி வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாச்சும் லைஃப்ல வந்து வந்திருக்கும். அதை எப்படி நம்ம வந்து ஓவர் கம் பண்ணி வரது அப்படின்றத பத்தி தான் வந்து இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். ஒண்ணொண்ணா என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு கிளியரான கோல் வேணும். அது வந்து அச்சீவபிளா இருக்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நேரா போயிட்டு என்னால வந்து இலான் மஸ்க் மாரி ஆவணும். அந்த கோல் வந்து தப்பு கிடையாது. ஆனா அத எப்படி வந்து சின்ன சின்னதா ஃபர்ஸ்ட் நம்ம 4 நாள்லயே வொர்க் அவுட் பண்ணிட்டு ஜிம்முக்கு போயிட்டு எனக்கு ஆர்ம்ஸ் வரல, இந்த மாரி வரல, சிக்ஸ் பேக்ஸ் வரல இப்படி சொன்னா அது வந்து நடக்காதுல்ல. அதே மாரி நமக்கு வந்து ஒரு கிளியரான கோல் வந்து வேணும். அந்த கிளியரான கோல எப்படி வந்து அச்சீவ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன ஸ்டெப்பா வந்து பிரேக் டவுன் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மளால அத கண்டிப்பா வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிள்க்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து புதுசா கத்துக்கணும் அப்படின்னு நெனச்சோம். இல்ல நெக்ஸ்ட்.js வந்து கத்துக்கணும் அப்படின்னு நெனைக்கிறோம்னா, அதோட ஃபர்ஸ்ட் வந்து ஃபண்டமெண்டல்ஸ மட்டும் கத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அதுலேருந்து ஒரு சின்ன சின்ன ப்ராஜெக்ட் வந்து பில்ட் பண்ணலாம். அப்புறம் அத வந்து எப்படி டிப்ளாய் பண்றது அப்படின்றத கத்துக்கலாம். இந்த மாரி பிரேக் டவுன் பண்ணி பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஓகே ஒண்ணு ஒண்ணு நம்ம பண்ணிட்டோம். ஃபண்டமெண்டல்ஸ் வந்து கத்துக்கிட்டோம். ஒரு சின்ன ப்ராஜெக்ட் வந்து பண்ணோம். இப்ப நம்ம டிப்ளாயும் பண்றோம். இந்த மாரி வந்து ஒரு சின்ன சின்னதா நம்ம அச்சீவ் பண்ற கோல்ஸா வைக்கிறோம்ல. அப்படி பண்ணும்போது நமக்கே வந்து ஒரு மோட்டிவேஷன் வரும். நம்மளால முடியாது அப்படின்ற இடத்துல வந்து நம்ம தள்ளப்பட மாட்டோம். இதுக்கெல்லாம் நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு டூல்ஸ் வந்து ஏதாச்சும் வச்சு ட்ராக் பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து நோஷனோ இல்ல ட்ரெல்லோவோ வச்சு யூஸ் பண்ணலாம். நான் பெர்சனலா வந்து நோஷனும் யூஸ் பண்ணியிருக்கேன், ட்ரெல்லோவும் யூஸ் பண்ணியிருக்கேன். 2மே நல்லா தான் இருக்கும். நம்ம சின்ன சின்னதா வந்து பிரேக் டவுன் பண்ணி பார்க்கும்போது, ஓகே இத மூவ் பண்ணலாம், மூவ் பண்ணிட்டோம், கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாரி இருக்கும். இதுதான் நம்மளோட வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஏதாச்சும் புதுசா வந்து ஒண்ணு கத்துக்கிட்டே இருக்கணும் ரெகுலரா. இதுல வந்து ரெகுலரா கத்துக்கணும்ன்னும்போது, ஒரு நாள் கத்துக்கிட்டு அப்புறம் 10ஆவது நாள் கழிச்சு திருப்பி வந்து கத்துக்கக் கூடாது. கன்சிஸ்டன்ட்டா அத வந்து பண்ணிட்டே இருக்கணும். இப்ப இந்த இருக்கிற உலகத்துல வந்து கண்டிப்பா வந்து டெக்னாலஜி பயங்கரமா பூம் ஆயிட்டே இருக்கு. ஒண்ணு ஒண்ணுத்துக்கும் ஏஐ அந்த மாரி ஏதாவது ஒண்ணு வந்துட்டே இருக்கு. நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன விட்டு தாண்டி, நம்ம ஏதாச்சும் வந்து நம்மளோட புரோகிராமிங் லாங்குவேஜ்லயே இப்ப ரியாக்ட்ல இல்ல ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட்லயே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நெறைய வந்துட்டே இருக்கு. இப்ப ரியாக்ட் தான் படிக்கிறோம் அப்படின்னா, ரியாக்ட்லயுமே இப்ப வந்து ரியாக்ட் 19லாம் வந்துருச்சு. என்ன இருக்கு, என்ன ஏதுன்ற டாக்குமெண்டேஷன் போய் படிக்கிறது. இந்த மாரி இப்ப வந்து நமக்கு டைப் ஸ்கிரிப்ட் தெரியாதுன்னா, டைப் ஸ்கிரிப்ட்ட வந்து கத்துக்கிறது. இந்த மாரி வந்துட்டு டெய்லி ஒரு 30 மினிட்ஸ் ஆச்சு நம்ம வந்து ஒரு புதுசா ஒரு கத்துக்கிறோம் அப்படின்றதுக்கு ஒதுக்கணும் அப்படின்னா, நமக்கு வந்து கண்டிப்பா கன்சிஸ்டன்ட்டா நம்ம அத பண்ணிட்டே இருக்கும்போது, நமக்கு அது ஒரு பெரிய விஷயமா இப்ப தெரியலனாலும் ஒரு லாங் ரன்ல வந்து அது கண்டிப்பா வந்து நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். இது வந்து 2வது விஷயம். 3 விஷயம் என்ன அப்டின்னா, நம்ம வந்து பெர்சனல் ப்ராஜெக்ட்ஸ் இப்ப எல்லாருமே வந்து ஆஃபீஸ்ல வொர்க் பண்றோம், இல்ல ஏதோ ஒண்ணு பண்றோம் அப்டின்றத தாண்டி, நம்ம பெர்சனல் ப்ராஜெக்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன் நான் இத சொல்றேன் அப்டின்னா, இந்த பெர்சனல் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்டின்னா, நமக்கு ஒரு விஷயம் ஒரு சாஃப்ட்வேர் வந்து எழுதணும்னு தோணும். ஆல்ரெடி வந்து சாட்டிங்க்கு ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் இருக்க தான் செய்ய போகுது. ஸோ WhatsApp இருக்கு, Telegram நீங்க எதுல எடுத்து பார்த்தீங்கனாலுமே சாட்டுக்கு எக்கச்சக்கமான அப்ளிகேஷன் இருக்கு. எனக்கு புடிச்ச மாரி வந்து ஒரு தீம் வைக்கிறேன். ஏதோ ஒரு பேசிக்கா ஒரு ஒன் டூ ஒன் எனக்கும் உங்களுக்கும் மட்டும் அந்த மாரி வந்து ஒரு பேசிக் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணலாம். இந்த மாரி ஆல்ரெடி இருக்கிறத பண்ணக்கூடாதுன்னு இல்ல. அதிலேயே பண்ணிட்டு நம்ம அதனால என்ன என்ஹான்ஸ் பண்ண முடியும்? இந்த மாரி விஷயங்களும் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து பண்ணிட்டே இருக்கலாம். இல்ல ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் எடுத்து அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம். இந்த மாரி பண்ணும்போது நமக்குமே வந்து ஒரு மனசுல வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து கண்டிப்பா வராம இருக்கும். இத நான் பெர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நமக்கு எதுவுமே தெரியாது அப்டின்னும்போது, இந்த மாரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள நம்ம எடுத்து பண்ணும்போது, பரவால்ல நமக்கு ஏதோ தெரியுது. நமக்கு எதுவும் தெரியாம இல்ல அப்டின்ற ஒரு தைரியம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து வரும். இத நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கனாலே ஒரு பெட்டரான ஒரு இதுவா வந்து வந்துட்டே இருக்கலாம். 4வது விஷயம் என்ன அப்டின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான். ஓப்பன் சோர்ஸ்க்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்றது. இந்த ஓப்பன் சோர்ஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்றதுனால என்ன ஆகும் அப்டின்னா, நமக்கும் வந்து ஒரு கொலாபரேட் பண்ணி ஒரு 4 பேரோட சேர்ந்து ஒர்க் பண்ற ஒரு பிராக்டிஸும் வந்து கிடைக்கும். அதே மாரி வந்து இன்னொன்னு என்ன அப்டின்னா, உங்களுக்கு வந்து நீங்க ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்டின்னா, இதுல வந்து ஓப்பன் சோர்ஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன் அப்டின்னு நீங்க உங்க ரெஸ்யூம்ல போட்டீங்கனாலுமே சரி, உங்களுக்கு வந்து எனக்கு வேலை கிடைக்கிறதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. அதுல நம்ம என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோன்றதும் இருக்கு. நம்ம ஆல்ரெடி வந்து சும்மா ஜஸ்ட் வந்து எதையாவது ஒரு வேரியபிள மட்டும் மாத்தி விட்டு அத நான் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டேன் அப்டின்றது கிடையாது. அதுல உள்ள ஏதாச்சும் ஒரு லூப் ஹோலோ, இல்ல ஏதாவது ஒரு பக் ஃபிக்ஸ் பண்ணீங்கனாலோ, இல்ல ஏதாச்சும் அதுக்கு ஒரு ஃபீச்சர் புதுசா எழுதி தரீங்கனாலோ, அதுவுமே வந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் தான். இது நம்ம ஃப்ரீயா தான் பண்றோன்றதுக்காக இதுலருந்து எனக்கு ஒண்ணும் வரல, வேஸ்ட் ஆஃப் டைம் தான் அப்டின்னு கிடையாது. நீங்க அதுலேருந்து மத்த டெவலப்பர்ஸ் எழுதின கோடையும் நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. நீங்களா ஒரு புதுசா ஒரு ஃபீச்சர் எழுதுறீங்க அப்டின்னா, அது வந்து ஒருத்தருக்கு ரிவ்யூக்கு போகும். அவங்க ரிவ்யூ பண்ணி அதுலருந்து ஒரு சேஞ்ச் சொல்லுவாங்க. எதா இருந்தாலுமே நமக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் தான் நடக்க போகுது. ஓப்பன் சோர்ஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்றதுன்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமும் கூட.
ஸோ இதுதான் வந்து 4வது விஷயம். ஸோ 5வதா என்ன அப்டின்னா, நம்ம கோட வந்து ரீஃபாக்டர் பண்ணணும். ஸோ ரீஃபாக்டர் பண்றது மீன்ஸ் இதுக்கு நான் இத நான் எதுக்கு சொல்றேன் அப்டின்னா, நம்மளோட ஒரு கோட் வந்து எழுதியிருப்போம். அந்த கோட் வந்து நம்ம அப்போதைக்கு ஒர்க் ஆகணுன்றதுக்காக எழுதியிருப்போம். பட் அதையே இன்னும் வந்து ஈஸியா எப்படி வந்து படிக்கிறதுக்கு ஏத்த மாரி, இல்ல வந்து அத இன்னும் ஸ்கேல் பண்ணணும்னா எப்படி வந்து நம்ம எழுதலாம் அப்டின்னா, அத நம்ம ரீஃபாக்டர் பண்ணி ஒரு ஃபங்ஷன்ஸா தனியா ஒரு இதுல போட்டு ஒரு தனி ஃபைல்ல போடுறது. ஸோ ரீயூஸ் பண்ணிட்டே இருக்கோம்னா, அந்த காம்போனன்ட் தனியா வெளில போட்டு அதுலேருந்து ப்ராப்ஸா பாஸ் பண்ணி யூஸ் பண்றது. ஸோ இது எல்லாமே நான் ரியாக்ட் சம்மந்தமா ஏன் சொல்றேன் அப்டின்னா, நம்ம ரியாக்ட்ட பத்தி நம்ம ஆல்ரெடி வந்து டிஸ்கஸ் பண்ணி ஃபுல்லும் வந்து பிளேலிஸ்ட் எல்லாமே போட்டுருக்கோம். நீங்க அத பார்க்கல அப்டின்னா, மறக்காம அத செக் பண்ணி பாருங்க. நான் அத வந்து ஐ பட்டன்லயும் வந்து குடுக்குறேன். ஸோ இந்த மாரி ஓல்டு ப்ராஜெக்ட்ட வந்து நம்ம நம்ம அதுலேருந்து ரீஃபாக்டர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்டின்னா, நமக்கு வந்து அந்த கோட வந்து எப்படி சிம்ப்ளிஃபை பண்றதுன்னு தெரியும். நமக்கு உள்ள நாலேட்ஜ் அங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது, நமக்கே வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டும் வந்து வரும். நம்ம வந்து பழசுல எழுதுனத விட இப்ப கண்டிப்பா கொஞ்சம் பெட்டரான வெர்ஷனா தான் இருப்போம். ஸோ அந்த மாரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்டின்னா, நம்ம அத இன்னுமே பெட்டரான ஒரு வெர்ஷனா பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மென்ட் பண்றது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வந்து பண்ணலாம். ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்டின்னா, ஒரு டெவலப்பர் கம்யூனிட்டில போய் ஜாயின் பண்றது. ஸோ இது எதுக்கு ஒர்க் ஆகும்? இத ஏன் நம்ம பண்ண சொல்றோம் அப்டின்னா, நமக்கு மட்டும் ஒரு சில ஐடியாஸ் இருக்கலாம். அதே ஐடியாஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பேருக்கு இருக்கலாம். ஸோ நீங்க எல்லாருமே வந்து ஒரு அந்த கம்யூனிட்டியா சேர்ந்து ஒர்க் பண்றது அப்டின்றது இருக்குல்ல. ஸோ இந்த மாரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்டின்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் லெவலும் வந்து இதுவாயிட்டே போகும். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்ன்னு கிடையாது. ஸோ இத தாண்டி நீங்க இப்போ வந்து ஒரு ஒர்க் லெவலாவே இருக்கீங்க அப்டின்னா, ஒரு உங்க ஐடியாஸ்க்கு ஏத்த மாரி இருக்கவங்க, உங்களோட டிஃபரண்டான ஐடியாஸ் அவங்க என்ன ஒப்பீனியன் சொல்றாங்க, இது என்ன சொல்றாங்க, ஸோ நமக்கு ஏதாவது அட்வைஸ் வேணும்னா கேட்கறது. ஸோ இந்த மாரி ஒரு ஒரு கம்யூனிட்டியா இருக்கும்போது உங்களுக்கு வந்து நம்ம மட்டும் தனியா இல்ல. நம்ம கூட ஒரு நெறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களும் இதே மாரி ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்டின்னா, அவங்க அதுக்கு சொல்யூஷன் சொல்லுவாங்க. இல்ல அதே மாரி ஃபேஸ் பண்றாங்கன்னா, ஸோ எல்லாருமே இந்த விஷயத்த வந்து ஃபேஸ் தான் பண்றாங்க. ஸோ இதுல வந்து நமக்கு மட்டும் புதுசா ஏதோ ஒண்ணு நடக்க போறதில்ல. எல்லாருக்குமே நடக்கிற விஷயம் தான் நமக்கும் நடக்குது அப்டின்றதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால இதுலேருந்து நம்ம ஃப்ரஸ்ட்ரேட் ஆக வேணாம்னு நான் இதுதான் சொல்றது. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல நம்ம கூட ஒரு ஒரு கொஞ்சம் பேர் இருக்காங்க அப்டின்னா, நமக்கு அது ஒரு தனி ஸ்ட்ரென்த் தான். ஸோ எல்லாருமே உருப்படாம போறான் அப்டின்றது கிடையாது. அதுல யாராவது ஒருத்தவங்க இதே மாரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க அதுக்கு சொல்யூஷனும் குடுக்க ரெடியா இருக்கலாம். ஸோ அதனால தான் சொல்றது ஒரு டெவலப்பர் கம்யூனிட்டில கண்டிப்பா போய் ஜாயின் பண்ணுங்க அப்டின்னு சொல்றது. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்டின்னா, நம்மளோட பாஸ்ட் ஒர்க்க போய் திருப்பி வந்து பார்க்கறது. ஸோ இந்த பாஸ்ட் ஒர்க்கை ஏன் நம்ம திருப்பி பார்க்கணும் அப்படின்னா, நம்ம ரீஃபேக்டரிங் கோட்ல சொன்ன மாரி தான். நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம வந்து ஒரு ஒரு அப்ரோச்ல வந்து நம்ம அத சால்வ் பண்ணியிருப்போம். அதே இத வந்து நம்ம திருப்பி இப்ப வரோம் அப்படின்னா, நமக்கு அதுக்கு வேற ஒரு சொல்யூஷன் கிடைக்கலாம். ஒரு பெட்டரான சொல்யூஷனுமே வந்து வரலாம். ஸோ அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம அந்த கோட மாத்திட்டு புதுசா வந்து அந்த இடத்துல எழுதுவோம். ஸோ அந்த கோட் வந்து அந்த இடத்துல ஒர்க் ஆகணும் நம்ம புதுசா எழுதும்போது. ஸோ அப்ப நம்ம வந்து நம்மளோட ஸ்கில்ஸ் வந்து கண்டிப்பா வந்து அப்கிரேட் ஆகியிருக்கும். ஸோ நம்மளோட நமக்கு எதுவுமே தெரியல அப்படின்றது தெரியாது. ஸோ நமக்கு ஒரு பெட்டரான சொல்யூஷனுமே வந்து வரும். ஸோ இந்த மாரி பண்ணும்போது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ டாக்குமெண்ட் பண்றோம் அப்படின்னா, நம்மளோட ப்ராக்ரஸ் வந்து ஒவ்வொரு வாட்டி வந்து எப்படி இருக்கு அப்படின்றது தெரியும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து எழுதும்போது வந்து ஒரு யூஸ் எஃபெக்ட்ல எல்லா டிபெண்டன்சியும் போட்டிருக்கலாம். இல்ல டிபெண்டன்சி அரேல எதுவுமே இல்லாம இருக்கலாம். ஸோ நான் கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்சம் ஸ்கில் அப்கிரேட் பண்ணிட்டு திருப்பி வந்து அந்த கோட பார்த்தேன் அப்படின்னா, ஏன் யூஸ் எஃபெக்ட்ல வந்து டிபெண்டன்சி போடாம இருக்கு? ஸோ இந்த டிபெண்டன்சிய போட்டா என்ன ஆகும்? ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும்போது, நம்ம அந்த கோட மாத்தும்போது, நமக்கே வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து வரும். நம்ம பழசுல எப்படி இருந்தோம், இப்ப எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால கண்டிப்பா நீங்க ஏதாவது பழசெல்லாம் ஏதாவது கோல்டு பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா, அந்த கோட போய் திருப்பி எடுத்து ரீஃபாக்டர் பண்றதோ, இல்ல அதுல ஏதாச்சும் அப்கிரேட் பண்றதோ ஏதோ ஒண்ணு கண்டிப்பா வந்து பண்ணுங்க. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்டின்னா, நான் இத எப்பவும் சொல்ற விஷயம் தான். ஃபண்டமெண்டல்ஸ் வந்து ரொம்ப, ரொம்ப, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன் இப்டி ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்டின்னா, ஃபண்டமெண்டல்ஸ்ல ஸ்ட்ராங்கா இல்ல அப்டின்னா, நமக்கு எதுவுமே வந்து பெருசா வந்து தெரியவே தெரியாது. நம்ம பேசிக்ஸ ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம டைரக்ட்டா போய் இப்ப ஜாவா ஸ்கிரிப்ட்ட ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்ட்டா ரியாக்ட்ல போய் நெறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க. ஏன் அதுல என்ன பிரச்சனை வரும் அப்டின்னா, ரியாக்ட்ங்கிறது ஃப்ரேம் ஒர்க் தான். ஸோ அது இப்ப அழிஞ்சு போச்சு அப்டின்னா, கண்டிப்பா நம்ம வேற எதுக்கோ ஒரு இதுக்கு தான் போகணும். ஆனா ஜாவா ஸ்கிரிப்ட் தான் வந்து ஃபவுண்டேஷன். ஸோ அது வந்து அழியவே அழியாது. ஸோ நம்ம அதுல வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்தோம் அப்டின்னா, நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் எழுதுறதோ, இல்ல வந்து அல்காரிதம்ஸ் இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு தனி டாபிக்கே இருக்கு. ஸோ அது வந்து இதுதான் சொல்யூஷனா, இதுதான் பெஸ்ட் சொல்யூஷனா, டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்ன, இது எல்லாமே அதுல வரும். ஸோ அத பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்டின்னு நெனச்சீங்கன்னா, நீங்க டிஎஸ்சின்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கான வீடியோவையும் சீக்கிரமா வந்து மேக் பண்ண பாக்குறேன். ஸோ இந்த மாரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்டின்னா, மினி ப்ராஜெக்ட்ஸ்லாம் நம்ம சின்ன சின்னதா வந்து ஃபண்டமெண்டல்ஸ கத்து வச்சுக்கிட்டு பண்ணோம் அப்டின்னா, நமக்குமே வந்து ஒரு தைரியம் வந்து வரும். ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்டின்னா, டீச் வாட் யூ லேர்ன். ஸோ இது என்ன ஆகும் அப்டின்னா, நம்ம படிக்கிற விஷயத்த நம்ம மட்டும் தெரிஞ்சுக்காம, நம்ம ஒரு 4 பேருக்கு சொல்லிக் குடுத்தோம் அப்டின்னா, நம்ம மண்டையில அது வந்து ஸ்ட்ராங்கா நிக்கும். ஸோ இது வந்து நெறைய பேர் வந்து உங்கள்ட்ட சொல்லியிருப்பாங்க. பட் அது வந்து ஒரு உண்மையான விஷயமும் தான். இப்ப எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரியுது அப்டின்னா, நான் இப்ப இத வந்து இந்த சேனல் மூலியமா ஒரு 4 பேர்ட்ட சொல்றதுனால என்ன ஆகும் அப்டின்னா, உங்களுக்கு அது மேபி வந்து ஈஸியா புரியலாம். அந்த டாபிக்ஸ நீங்க ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. ஸோ இப்ப நான் இத சொல்லும்போது எனக்குமே வந்து அந்த என்னோட ஃபவுண்டேஷன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்டின்ற கான்ஃபிடன்ஸும் வந்து வரும். ஸோ அதனால நீங்க ஏதாச்சும் ஒரு பிளாக் எழுதலாம். இல்ல யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம். நமக்கு ஏத்தாப்லயே ஒரு கடைய போட்டு நீங்களும் அத ஆரம்பிச்சு பெருசாவாங்க. ஸோ இந்த மாரி வந்து
நம்ம கத்துக்கிறது நம்மள்ட்ட மட்டும் இல்லாம வேற யார்ட்டயாவது இல்ல ஃப்ரெண்ட்ஸ்ட்ட ஷேர் பண்றதோ, ஸோ இந்த மாரி ஏதாவது ஒரு இத வந்து நீங்களும் பண்ணலாம். ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்டின்னா, நம்ம வந்து பிரேக் எடுத்துக்கணும். இல்ல அப்டின்னா, என்ன ஆகும் அப்டின்னா, கண்டிப்பா வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து வரும். ஸோ இது வந்து பிரேக் எடுக்காம நம்ம தொடர்ந்து வந்து இந்த வேலைய முடிச்சுருவோம்ன்னு பண்ணிட்டே இருந்தோம் அப்டின்னா, நமக்கு என்ன ஆகும்னா, நம்ம அத முடிச்சுருவோம் அப்டின்னு சொல்றதுல மட்டும் தான் இருக்குமே தவிர்த்து, நம்ம பிரெயின் அதுக்கான சொல்யூஷன் வந்து தேடவே தேடாது. நம்ம ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ன்றது வந்து கண்டிப்பா வந்து இருக்கணும். ஸோ 5 நாள் வேல பார்க்குறீங்கன்னா, கண்டிப்பா 2 நாள் அத பத்தி ஒர்க்க பத்தி யோசிக்காம எங்கேயாச்சும் வெளில போறது, ஃப்ரெண்ட்ஸோட இது பண்றது, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றது. ஸோ இந்த மாரி விஷயங்கள வந்து பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ அத விட்டுட்டு இல்ல நம்ம எங்கேயாவது ஏதோ உங்களுக்கு ஹாபி இருக்குன்னா, அதையும் கூட புதுசா கத்துக்கலாம். ஏதாவது ஒண்ணு பண்ணலாம். ஸோ இத விட்டுட்டு நம்ம டெய்லி இத பத்தியே நெனச்சுட்டு இருந்தோம் அப்டின்னா, இதே தான் ஆகும். இந்த 5 நாள்லயுமே இப்ப நம்ம ஏதாவது ஒரு 5 நாள் ஒர்க் பண்றோம் அப்டின்னா, அதுக்கு வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஒர்க் பண்ணுங்க. ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க. திருப்பி 20 மினிட்ஸ் கான்சன்ட்ரேட்டடா ஒர்க் பண்ணுங்க. அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பிரேக் எடுக்கும்போது ஒர்க்க பத்தி யோசிக்காமலோ, இல்ல ஒர்க்க பத்தி டிஸ்கஸ் பண்ணாமலோ, ஏதாச்சும் ஒரு ஜென்ரலா ஏதாவது ஒண்ணு பார்த்து பண்ணிட்டு இருந்தீங்க அப்டின்னா, அது உங்களுக்கு வந்து ஒரு சேஞ்ச் குடுக்கும். ஸோ சேஞ்ச் குடுக்கறதுனால என்ன ஆகும் அப்டின்னா, நமக்கு அதுக்கான சொல்யூஷனும் வந்து வரும். ஸோ நான் வந்து பெர்சனலா என்ன பண்ணுவேன் அப்டின்னா, எனக்கு ஏதாவது ஒர்க் வரல அப்டின்னா, ஒரு 2 நிமிஷம் எந்திரிச்சு போய் வெளில போயிட்டு வருவேன். ஸோ எனக்கு அதுக்கான சொல்யூஷனுமே வந்து கெடைச்சிரும். ஸோ நடக்கும்போது என்ன ஆகும் அப்டின்னா, நம்மளோட பிளட் ஃப்ளோ வந்து இருக்கும். ரன் ஆயிட்டே இருக்கும். ஸோ சீக்கிரமா. ஸோ நமக்கும் ஒரு பிரெயின்க்கு வந்து ஒரு பூஸ்ட் ஆகும். ஸோ இத நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ அடுத்தது வந்து கன்க்ளூஷன். ஸோ கன்க்ளூஷன்ல வந்து என்ன அப்டின்னா, நம்ம வந்து இப்ப வந்து எல்லாருமே ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து அத ஃப்ரஸ்ட்ரேட் ஆக தான் போறோம். அதனால வந்துட்டு இது நமக்கு மட்டும் தான் நடக்குதுன்றது கிடையாது. எல்லாருமே அத வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. அத நம்ம ஆனா எப்படி வந்து ஓவர் கம் பண்றோம் அப்படின்றது, நம்ம இப்ப சொன்ன ஒரு 9 பாயிண்ட் 10 பாயிண்ட் படி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து நம்மளோட குரோத் வந்து கன்டினியூஸா வந்துட்டே இருக்கும். ஸோ அத நீங்க வந்து மெஷர் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்றது வரவே வராது. ஸோ இவ்வளோ தான் இன்னைக்கான வீடியோ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு இத தாண்டி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்மளோட இன்ஸ்டாகிராம் சேனலுக்கு வந்து நீங்க வந்து உங்களோட மெசேஜ் அனுப்புங்க. நான் அங்கேயும் வந்து ரிப்ளை பண்ணுவேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.